Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். யார் இந்த வேடன்? இவருடைய பின்னணி என்ன? இந்த இளைஞனுடைய தாய் ஒரு மலையக தமிழச்சி. மலையக தமிழ்னா இலங்கையில் நாடற்றவளாக, அகதிகளாக, ஏதிலிகளாக விரட்டப்பட்ட ஒரு சமூகம். சராசரி வாழ்க்கைக்கு கீழே, சராசரி கூட கிடையாது. என்னுடைய கனவே கொஞ்சம் அரிசிதாயாங்கிறான். இதைத்தான் அவனே எழுதுறான், அவனே இசையமைக்கிறான், அவனே பாடுறான். என் தம்புராய மசுருங்கிறான். இங்கே சொல்ல முடியலையே. ஏன் நீ பூரா அவங்க கூட தான் இருக்க. ரஜினி குடும்பத்தோடு தான் இருக்கார். யாரு இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான்? திட்டமிட்டு அவனை சுற்றி ஒரு வளையம் போடுறான். வளையம் போட்டு அவனை கஞ்சா போய்க்க சொல்லி கொடுக்குறான். கஞ்சா குடிக்கும்போது போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து அவனை கைது பண்ணும். கம்யூனிஸ்ட் அவனை பார்த்து பயப்படுது, காங்கிரஸ் பயப்படுது, பிஜேபி பயப்படுது, ஆர்எஸ்எஸ் பயப்படுது. இந்த கட்சிகளெல்லாம் சொல்லாத கருத்தை அவன் புது வெளியில் அடித்து நொறுக்கிறான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விட மக்கள் அவன்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டான். இதை கம்யூனிஸ்ட் கட்சி ரசிக்கல. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் உகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேரளாவை ஒரு கலக்கி வருகிறார் பாடகரான வேடன் அவர்கள். முதல்ல இவருடைய பாடல்கள் எல்லாமே 2020 கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலில் ஃபஸ்ட்டு பதிவிட்டிருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து சினிமா படங்களில், கேரள திரைப்படங்களான நைட் 2 இன்னும் பல படங்கள் எல்லாம் வந்து பாடி வந்ததை வந்து பார்த்தோம். தற்போது அவர் ஏற்கனவே பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து பெரும் பேசுபொருளாகி வைரலாக மாறிட்டு இருக்கு. யார் இந்த வேடன்? இவருடைய பின்னணி என்ன? இந்த இளைஞனுடைய பெயர் வேடன் அல்ல, அது நண்பர்களாக சேர்த்து வைத்த பெயர் தான் வேடன். வேடன் மீன் வேட்டையாடுவதற்கு வலையோ தூண்டிலோ வாங்குவதற்கு அந்த இளைஞனிடம் வசதி இல்லை. அப்போது மூங்கிலை ஈட்டியாக செய்து அதில் மீன் வேட்டையாடுகிறான். இதுதான் அவனுடைய இயல்பான வாழ்க்கை. மூங்கில வந்து ஈட்டியாக செஞ்சு அதில் குத்தி மீனை வேட்டையாடுறான். ஓகே. அதில் அவன் ரொம்ப வல்லவன் மீன் வேட்டையாடுவது. குளம் ஏரி ஆறுலாம். அப்போ தான் நண்பர்கள் பூரா இவனுக்கு வேட்டைன்னு பேர் வைக்கிறாங்க. வேடன் அப்படிங்கிற பேர் அப்படி தான் வருது. இயல்பில் இந்த இளைஞனுடைய தாய் ஒரு மலையக தமிழச்சி. மலையக தமிழ்னா இலங்கையில் நாடற்றவளாக, அகதிகளாக, ஏதிலிகளாக விரட்டப்பட்ட ஒரு சமூகம். மலையக தமிழனாலே இன்னும் மோசமான சுச்சுவேஷன்லாம் ஈழத்தில். ஆமாம், அவனுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்படுகிறது. கேட்க நாதி இல்லை அவனுக்கு. வாக்கு 300 ஆண்டு காலம் அந்த இலங்கையை பணப்பயிரே தேயிலை தான். தேயிலை, காப்பி, கொக்கோ தான். இதை விளைவிப்பதற்கு அவன் ரத்தத்தை ஊற்றியிருக்கான், வியர்வையை ஊற்றியிருக்கான், எலும்புகளையும் சதைகளையும் உரமாக்க போட்டிருக்கிறான். அவனுக்கு வாக்குரிமை அந்த நாட்டில் இல்லை. இப்படி விரட்ட அவன் ஊரை யாருன்னா தமிழ்நாட்டில் உள்ள தலித் மக்கள் தான், உழைக்கிற மக்கள் தான். இந்த மக்கள் தான் அடிமைகளாக ஆங்கிலேயனால் இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அங்கே இந்த பணப்பயிரான தேயிலை விளைவித்து அவனுடைய ஐரோப்பா நாடு வர்த்தகம் செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட அடிமை கூட்டத்தை சேர்ந்தவர். அப்பா அதே போல ஒரு மலையாளி, அம்மா மலையக தமிழச்சி. 2 பேருக்கும் பிறந்த 3 குழந்தைகளில் இந்த இளைஞன் ஒருவன். இவனுடைய இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி. இதுதான் இவனுடைய பெயர். கிரண்தாஸ் முரளி தான் இப்போ வேடனாக மாறியிருக்கார். அப்போது இவங்க அகதியாக விரட்டப்பட்டு திருச்சி அகதி முகாமில் இருக்காங்க. அகதி முகாமில் இருக்கிற பொழுது தான் கூலி வேலைக்கு போனால் 6 மணிக்கு வந்த உள்ளே அடைஞ்சிடணும். எங்கே? அகதி முகாமுக்குள். அது காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும். எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டு காலமாக 8 கோடி தமிழை ஏமாத்துற தமிழை அரசியல் தலைவனாக இருக்கிற காரணத்தினால அவனுக்கு 40 ஆண்டு காலமாக அவனுக்கு நாய்க்குட்டையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். அகதியாக போன ஒருவன் இன்னைக்கு கனடா நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹரிசங்கரி. இப்படி அகதியாக போனவன் தான் அந்த வேடனை போல அகதியாக போன ஒருவன் எங்க இருக்காரு? கனடாவில். கனடாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்
பாதுகாப்பு அமைச்சர் ஹரிசங்கரி. அவங்க அப்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி. ஆனந்த சங்கரியுடைய மகன் எங்க அமைச்சராக இருக்காரு? கனடாவில். 8 கோடி தவிர சுரணை இல்லாத தமிழனுக்கு. அப்போ இந்த இளைஞன் திருச்சியிலிருந்து அவங்க அப்பா மலையாளி என்ற காரணத்தினால திருச்சூர் எர்ணாகுளத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை. எங்கே? பிளாட்பாரத்தில். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு உண்டு குடித்தனம், ஒரு குடிசையில் வாழுகிற சராசரி வாழ்க்கைக்கு கீழே, சராசரி கூட கிடையாது. இதுதான். அப்போ இவனுக்கு சமூகத்தினுடைய அத்தனை அனுபவங்களும் நேரடியாக பார்க்குறான், நேரடியாக அனுபவிக்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய தோல் காண்டா மிருக தோழியா, சொரணையே எல்லாம் போச்சு, உணர்ச்சியே எல்லாம் போச்சுங்கிறான். அப்போது அவனுடைய அந்த சமூகம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய கனவே கொஞ்சம் அரிசி தாயாங்கிறான். சோத்துக்கு அரிசி கிடைச்சா அதுதான் எனக்கு பரலோகமே, எனக்கு அதுதாங்கிறான். அப்படின்னா அந்த சமூகம் அரிசிக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திருக்கு. இதைத்தான் அவனே எழுதுகிறான், அவனே இசையமைக்கிறான், அவனே பாடுறான். இளையராஜாக்கள் எல்லாம் இல்லை. இளையராஜாக்கெல்லாம் ஸ்ரீரங்க ஐயர்களுக்கு பாத பூஜை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த இளையராஜா எத்தனை கவிஞனை, எத்தனை புலையனை, எத்தனை பறையனை, எத்தனை தேவேந்திர குல வேளாள பல்லனை, எத்தனை பேரை சிந்திக்க வைத்திருக்காங்க. சமூகங்கள்லாம் குறிப்பிட வேண்டாம். சமூகங்கள்லாம் ஒரு அதுதாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகத்திலிருந்து தானே தலைமை வரணும், அந்த சமூகத்திலிருந்து தானே புரட்சி வரணும். புரட்சி வராமல் தடுத்தது இந்த இளையராஜாவை போன்ற ஒரு பார்ப்பன அடி வருடிகளால் தடுக்கப்பட்டது. அவன் என்ன சொல்கிறாங்க? நான் பறையன் இல்லை, புலையன் இல்லை, தம்புராய மசுதுங்கிறான். இங்கே சொல்ல முடியுமா? தம்புரானம் இல்லை, எல்லாமே என் மசுதுங்கிறான். இங்கே இருக்கிற பார்ப்பனர்களை என் மசுன்னு சொல்லிட முடியுமா? இளையராஜா சொல்லிடுவாரா? கங்கை மறை சொல்லிடுவாரா? மாரி செல்வராஜ் சொல்லிடுவாரா? பா ரஞ்சித் சொல்லுவாரா? பார்ப்பன அடி வருடிகளாக இருக்கான். ரஜினி வீட்டில் படம் பண்ணலைன்னா பொழப்பே இல்லை. உதயநிதி வீட்டில் படம் பண்ணலைன்னா பொழப்பே இல்லை. பிஜேபியில் எம்பியா இல்லைன்னா இளையராஜாவுக்கு பொழப்பே இல்லை. கங்கை அமரன் பிஜேபி. உன்னை ஒடுக்கப்பட்டவனை வைத்திருப்பதே அவன்தான்டா. அவனுக்கு நீ சேவகம் செய்வதற்காகவா உன்னுடைய சமூகம் அடையாளப்படுத்திச்சு? ஆனால் நீங்கள் குறிப்பிடுற அத்தனை கலைஞர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி மூர்ந்து கொண்டாடப்பட்ட கலைஞர்களாக தானே இருக்கிறான். இப்போ அந்த இளைஞரை ஏன் மலையாளி கொண்டாடுறான்? தலையில் தூக்கி வச்சிருக்கானே, ஏன் கொண்டாடுறான்? அப்போ இவனை விட அவன்தான் சமூக அழுத்தத்தை அழுத்தமாக பதிவு பண்ணுறான். இவன் சமூக அழுத்தத்தை பதிவு பண்ணுறதே இல்லை. நீங்கள் சொல்கிற கலைஞர்கள் பூரா பணம் பண்ணுறான். 5 கோடி ரூபா மியூசிக். சமூக அழுத்தத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னைக்காவது தன்னை ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லியிருக்கான அந்த பையன் பூரா? இல்லையே. ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? இந்த ஒடுக்கப்பட்ட ஆதிக்க சக்தி யார் அடையாளம் காமிச்சிருக்கானா? அம்பேத்கரும் பெரியாரும் காமிச்சதை அவன் சொல்லியிருக்கானா? அம்பேத்கரும் பெரியாரும் யார் இந்த சமூகத்தை ஒடுக்குதுன்னு அடையாளம் காமிச்சிட்டு போயிருக்காங்க? இந்த பயல்களை சொல்லியிருக்கானுங்களா? இல்லை. அந்த சமூகத்தோடு நிற்கிறான். அப்போ தன்னுடைய படங்கள்ல ஒரு குறியீடுகளை அங்கங்க வச்சிடறாங்கல்ல. சொல்ற விஷயம் தானே. இந்த சமூகம் அப்படியே அங்கே இருக்கு, அங்கங்க மேலாப்படியா இருக்கு. ஜாதி கலவரம் நடக்குதா இல்லையா? வெட்டிட்டு சாகுறானா இல்லையா? ஒடுக்கப்பட்ட சாதி மலம் கலக்கிறானா இல்லையா? அதை எதிர்த்து நீ பொங்கி எழுந்திருக்க வேண்டாம், ஒரு பாட்டு போட்டிருக்க வேண்டாம். நான் நீ சொல்கிற அத்தனை கலைஞர்களும் மழை தண்ணியை குடிக்கிறாங்க 1 மாதமா, என்னன்னே தெரியாமல். அப்போ இதுக்கு எத்தனை இந்த கலைஞர் பாட்டு பாடினா எத்தனை தலைவன் உச்சி மோந்து தூக்கி கொண்டாடுவான். பாடுனியா? பாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இளையராஜா, கங்கை அமரன், எத்தனை ஆள் இருக்கான். மலங்கலக்கியதை இந்த சமூகம் இன்னும் எப்படி இருக்குன்னு பாடுனியா? நீதாயா இங்கே வேடன். ஏன் வேடன் இல்லை? பிஜேபியில் தான் வேடன் இருக்கிறான். என் தம்புராய மசுருங்கிறான். இங்கே சொல்ல முடியலையே. ஏன்? நீ பூரா அவங்க கூட தான் இருக்க. ரஜினி குடும்பத்தோடு தான் இருக்கார். யார்? பா ரஞ்சித். ரஜினி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் தான் இருப்பார், ஆர்எஸ்எஸ் வீட்டு கல்யாணத்தில் தான் இருப்பார். அதை எதிர்த்து பண்ணவே முடியாது. மாரி செல்வராஜ் சாதாரண ஒரு குப்பத்திலிருந்து வந்த ஒடுக்கப்பட்ட சமூகம். நீ உன்னுடைய கண்ணீர் ரத்தத்தையும் நீ பதிவு பண்ணியா? மலம் கலக்கிற பாட்டு எழுதுனியா? இப்போ பரியர் பெருமாள் பதிவு பண்ணியிருக்காரு. மலக்குழிக்குள் மூச்சை எடுக்கும் நான் யார் அப்படின்லாம் அவர் தானே பாடியிருக்கிறார், அவர் தானே எழுதியிருக்கிறாரு. இல்லை, இந்த பாடிட்டு சந்தோஷ் நாராயணன் கூட பாடியிருக்காரு. இல்லைங்க, பாடியிருக்காரு.
உணர்ச்சி பூர்வமாக இருக்கார். ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உணர்ச்சியை நீ கொப்பளிக்கணுமா இல்லையா? ஒரு பாட்டுக்கு பாடிட்டு அந்த படத்தை ப்ரொடியூசரு 50 கோடி விற்றுட்டு போகிறது அல்ல. ஒரு ஆல்பம் போட்டையா? அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துதா? ஆனால் வேடனை ஒரு கூட்டத்துக்கு 30,000 பேர் 40,000 பேர் 50,000 பேர் கூடுறானோ இல்லையா? அப்போ அதில் உண்மை இருக்கிறதுனால தான் கூடுறான். இந்த இளைஞனை இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான்? திட்டமிட்டு அவனை சுற்றி ஒரு வளையம் போடுறான். வளையம் போட்டு அவனை கஞ்சா புகைக்க சொல்லி கொடுக்குறான். கஞ்சா குடிக்கும்போது போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து அவனை கைது பண்ணுது. அப்போ அதுக்குள்ளே அரசியல் வந்துருச்சு. எதுக்குள்ள? வேடனை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற அரசியல் வந்துருச்சு. அவனுக்கு மரபணு ரீதியாக கடத்தப்பட்டிருக்கு. எது? அந்த உணர்ச்சி. அவனை யாரும் இளையராஜா மியூசிக் ட்ரூப்லாம் அவன் பாட சொல்லலை, கங்கை மரம் மியூசிக் ட்ரூப்பில் பாட சொல்லலை, தேவா ட்ரூப்பில் அவனை பாட சொல்லலை. ஆனால் தெருவில் பாடிட்டு தெரியுறான். தெருவில் பாடிட்டு தெரிஞ்சவனை இன்னைக்கு அந்த மக்கள் உலகம் பூரா கொண்டாடுறான். அவன் நெஞ்சில் என்ன எழுதியிருக்கான்? ஆளு தமிழ் எழுத்து எழுதியிருக்கான். கம்யூனிஸ்ட் அவனை பார்த்து பயப்படுது, காங்கிரஸ் பயப்படுது, பிஜேபி பயப்படுது, ஆர்எஸ்எஸ் பயப்படுது, எல்லா கட்சிகளும் பார்த்து நடுங்குது. ஏன்? இந்த கட்சிகளெல்லாம் சொல்லாத கருத்தை அவன் பொது வெளியில் அடித்து நொறுக்கிறான். இதை அதிகமாக புரட்சிகரமான நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கங்கிறான். என்ன எது வேண்டுமானாலும் என்னை செய்து கொள்ளுங்கிறான். அப்போ இப்படி சொல்லுகிற ஒரு ஆளையும் இங்கே காணாம. எல்லாம் ஒன்றுமே ஒரு படம் எடுத்தால் 20 பவுன்சரு 5 கோடி ரூபாய்க்கு லேண்ட் குரூசரோட வர்றா ஆள் தானே இங்கே இருக்கான். இந்த செய்திகள் தமிழ்நாட்டுக்கு தாக்கத்தை உண்டாக்குமானா எந்த தாக்கத்தையும், கேரளாவில் உண்டான தாக்கத்தை தமிழ்நாட்டில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தலை. இப்போது யார் இந்த பையன் அப்படிங்கிற ரீதியில் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகியிருக்காரு வேடன் அவர்கள். ஏற்கனவே அவர் வந்து திரைத்துறையில் ஃபேமஸாக இருந்தாலும் கூட இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் இந்த வேடனை வந்து தேடுறாங்க. இந்த வேடனை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ராவணனுடைய நேரடி வாரிசுலாம் குறிப்பிடுறாங்க. இனி அவருடைய பயணம் எப்படியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க, இது மாதிரியான ஒரு ஆதரவு கிடைத்த பிறகு? இல்லை, அதாவது ஆந்திராவில் இதே போல் ஒரு வேடன் இருந்தார். அவர் தான் கத்தார். நக்சலைட்ட பாடகர், உழைக்கிற மக்களுக்கான பாடகர். அதாவது பாட்டாளி வர்க்கம் பக்கத்தில் கடைசி வரைக்கும் நின்றவர். வேடனாவது பள்ளிக்கூடம் 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் கத்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் படித்து வெளியே வந்தவர். பிஇ மெக்கானிக்கல் சாதாரண படிப்பு இல்லை. நக்சலில் வந்துடுறாரு. அவர் கடைசி வரைக்கும் சட்டையே போட மாட்டார், அவர் பெட்ஷீட் தான் போட்டிருப்பார். காலில் சலங்கை கட்டி ஆடினான்னா 1 லட்சம் பேர் ஆடுவான். எங்கே? ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில், ராயலசீமா பகுதியில் ஒரு 10 இப்போ தெலுங்கானா முழுக்க நக்சல் கட்டுப்பாடு தான் இருந்தது. உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக தான் அந்த சமூகம் இருந்தது. பெரிய புரட்சி, தெலுங்கானா புரட்சி. அது இங்கே இருக்கிற போலி கம்யூனிஸ்டுகள் தான் அதை நேருவோடு சேர்ந்து அதை காலி பண்ணான். அவர் இப்போ கத்தார் இப்போ என்ன ஆனார்னு தெரியல. அப்போ வேடனை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு அரசியல் கட்சி, அப்பொழுக்கற்ற அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் சமூகமோ இந்த இளைஞனை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இவன் வளர்றதுக்கு முந்தையே அவனை கஞ்சா கொடுத்து குடிக்க சொல்லிட்டானுங்க. கஞ்சா கொடுத்து குடிக்க சொல்லி போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இளைஞன் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறான்? தவறிடுறான். அழகான பெண்களை அந்த புறத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த இளைஞனை தவறுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை, ஒரு முறை போலீஸாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்ல. ஆமாம், கஞ்சா குடிச்சா கஞ்சா வழக்கு தான். அப்போ அந்த இளைஞனுக்கு கஞ்சாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்களை நீங்கள் யார் உருவாக்குறா? சங்கிகள் உருவாக்குறா. இதெல்லாமே நீங்கள் அரசியலில் சாதாரணமாக நடக்கும். இதிலிருந்து அந்த இளைஞன் எப்படி மீண்டு வர போகிறாங்கிற கேள்வி இருந்தது. அதை அந்த இளைஞன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிந்ததனுடைய விளைவு தான் அந்த இளைஞன் இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ உஷாராக இருக்கான். தன்னை சங்கிகள் சூழ்ந்து கொண்டார்கள். இன்னும் அதிகமான வீரியத்தோடு அவன் பாட ஆரம்பிக்கிறான். ஆனால் இதை எப்படின்னா, திமுக தமிழ்நாட்டில் இருப்பதை போல் ஆளுங்கட்சி அங்கே வந்து சிபிஎம் வேடனுடைய வளர்ச்சி விரும்பலை, காங்கிரஸும் விரும்பலை. அதாவது சிபிஎம் கூட்டங்கள் நிறைய பாடுறாங்க. சிபிஎம் அடிநாதமே வந்து இடதுசாரிகள் பக்கம் நிற்கிறது தானே. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் பாட்டாளி வர்க்கம் பக்கத்தில் நிற்கிறது தானே சிபிஎம் அடிப்படை கொள்கை, அடிநாத கொள்கை தானே. இப்போது சிபிஎம் கொச்சியில் இந்த இளைஞனுடைய பாட்டு கச்சேரிக்கு அனுமதி வாங்கி தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு ரத்து பண்ணிட்டான். ஏன்? கம்யூனிஸ்டுகளுடைய தாக்கத்தை விட
இந்த வேடனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறான், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விட மக்கள் அவன்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டான். இதை கம்யூனிஸ்ட் கட்சி ரசிக்கலை. இப்போ கேரளாவில் வந்து இப்போ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். கேரளா போகும்போதெல்லாம் திருச்சூர், இன்னும் பாலக்காடு இது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது நிறைய இடங்களை நம்ம வந்து பார்க்குறோம். ஜெண்டா மேளம் தான் வந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் இது பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை தாண்டி ஒரு பறை இசையை வந்து கேரளா முழுக்கும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லை, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பொது இடத்துல மக்களை ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். அதுதான் இந்த ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் மேட்டுக்குடி சமூகம், தம்புரான், நாயர், நம்பூதிரி, ஐயர், ஐயங்கார், சாஸ்திரி, சர்மா, இந்த கலாச்சாரத்தையே உடைச்சி எடுக்கிறான், முகத்தெரிய கிழிக்கிறான். இதுதான் எல்லா கட்சிகளுடைய டாப் டாமினேஷன் ஆட்கள் இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தங்களுடைய தத்துவம் தவிடுபொடி ஆகுதுங்கிற கோபம்தான் இந்த வேடன் மேலே. ஏன்னா இதுவரை யாரும் சொல்லாத கருத்தை இளைஞர்களுடைய மண்டையில் ஏற்றிடுறான். இளைஞர்களுடைய மண்டையில் ஏற்றிடுறான். மீனவர்களுக்காக பாடுறான், தலித் மக்களுக்காக பாடுறான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுறான். இப்படி எந்த பாட்டும் இல்லை. எல்லாமே முதலாளித்துவ சிந்தனையோடு தான் இருக்கும். கத்தாருக்கு பிறகு நீங்கள் வேடன், 2 பேர் மட்டும்தான் உழைக்கிற மக்களுக்கான இலக்கியம். இந்த கலை உழைக்கிற மக்கள் கண்டுபிடிச்சது அந்த கலையை. நாற்று நடும்போது, வயக்காட்டு வேலை செய்யும் போது, மூட்டை தூக்கும் போது, வண்டியில் நம்ம ஊரில் பாடகர் கோவன் இருக்கிறாரு, தெருக்குறள் அறிவுலாம் இருக்கிறாரு. இவங்களும் தானே தொடர்ந்து இல்லை தொடர்ந்து இப்போ ஏடிஎம்க ஆட்சியில் பாடின கோவனை ஏன் திமுக ஆட்சியில் காணுமேன்னு மக்கள் கேட்குறான். கோவன் என்ன திமுகவா? இல்லை, இப்போ கோவன் இருந்திருக்கணுமா இல்லையா? மழை கிடக்கிறத பாடி இருக்கணுமா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் பாடி இருக்கணுமா இல்லையா? வடகாட்டை பாடி இருக்கணுமா இல்லையா? கோவன் சீசனுக்கு தான் வருவாரா? ஏன்னா மாங்காய் சீசனுக்கு மாங்காய், பலாப்பழ சீசனுக்கு பலாப்பழமாக வரும். சாகர வரை பாடிட்டே இருக்கணும், சாகரை எழுதிட்டே இருக்கணும். பெரியார் 94 வயசு வரைக்கும் போராடிட்டே இருந்தால் தான் பெரியார். அம்பேத்கர் சாகிற வரைக்கும் போராடிட்டே இருந்தால், அதனால தான் அம்பேத்கர். நீங்கள் சீசனுக்கு பாடுறது, சீசனுக்கு அமைதியாகிறதுனா அது மக்களுடைய வழியை பிரதிபலிப்பது அல்ல. வேடனை ஏன் ஆர்எஸ் சங் பரிவார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறி வச்சுருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு குரல்லாம், ஒரு டிஷர்ட்லாம் வந்திருக்கு. ஏன் இவ்வளவு காட்டமான ஒரு பதிலடிகள்லாம்? இப்போது ஒழிக்கப்பட வேண்டிய தத்துவம் பார்ப்பனிய தத்துவம், இந்து மத தத்துவம், இந்து மத குப்பை தத்துவம். இதை அந்த கோவன் உடைக்கிறான். என் தம்புராய மசுருங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒவ்வொருத்தரும் சொல்ல துடித்து கொண்ட வார்த்தை அது. தம்புரா என் மசுரு, நான் பழையன் இல்லை புழையன் இல்லை, தம்புரா என் மசுருங்கிறான். என்னை யாரை இப்படி ஆக்குனது? என்ன அடிமையாக்குனது யாரு? புலையனா ஆக்குனது யாரு? எதிரியை நேரடியாக காமிக்கிறான். நம்மளை சுற்றி 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 வளைச்சி தான் காமிப்பான். இவன் சமரசவாதி, அவன் சமரசம் இல்லாத வாதி. அதுதான் இப்போ இந்த உணர்ச்சி 1 கோடி இளைஞர்கிட்ட போயிடுச்சுன்னா பார்ப்பனியம் அழிஞ்சு போயிடும், சனாதனம் அழிஞ்சு போயிடும், சாதி அழிஞ்சு போயிடும். இதுதான் பயப்படுறான். கேரளாவில் வந்து உச்ச நடிகராக இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்களாக இருக்கட்டும், இயக்குனரும் பெரிய நடிகராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவர்களாக இருக்கட்டும், வேடனுக்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மம்முட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேடனுடைய குரல் வந்து சாதாரண குரல் இல்லை, ஒரு 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் குரலாக வந்து இருக்குது. அந்த குரலை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கலைஞனாக நமக்கு இருக்குது அப்படிங்கலாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. மம்முட்டியோட இந்த கலைஞனுடைய சமூக அர்ப்பணிப்பு அப்படி பார்க்குறீங்க? அப்படி மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையான கலைஞன், சமூக அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன். எனக்கு எப்பவுமே மம்முட்டி மேலே ஒரு பெரிய அலாதி எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா அவன் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதே இல்லை. கொள்கையில் சமரசம் அவனை நடிகளாக பார்ப்பதை விட அந்த மம்முட்டி அவன் ஒரு முகமதிய அடையாளத்தோடு இந்த சமூக அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தயாரிப்பு. அதே போல் பிரகாஷ்ராஜ் அவன் கன்னடனாக இருந்தாலும் அவன் எங்கே உருவாக்கப்பட்டவன்? பகுத்தறிவு பாசறையில் உருவாக்கப்பட்டவன். தமிழ்நாட்டில். பாமா
பிரகாஷ்ராஜ். நீங்கள் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பெண் கௌரி பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷால் பல ஆட்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலவை யார்? பிரகாஷ்ராஜ். அதே போல அங்கே யாரு? மம்முட்டி. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆள் இல்லை. இவங்க தான் எல்லாரும் அரசியலுக்கு வர்றாங்கல்ல, மக்கள் தலைவர் ஆகிறாங்கல்ல. இப்போ சத்யராஜ் இருக்காரு. ஆமா, சத்யராஜுக்கு திமுக மேடையில் இப்போ திக மேடையை தவிர ஒன்றுமே இல்லை. ஒழிக்கப்பட வேண்டியது எங்கள் திக மேடையும் திமுக மேடையும் தான். அது சங்கி காவி கலராக இருக்கான், இவன் கருப்பு சேப்பில் இருக்கான், அவ்வளோதான். அதை தாண்டி அரசியல் இருக்குல்ல. இல்ல தமிழ்நாட்டுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனமான நடிகரா சத்யராஜ் அவருடைய குரல் ஓங்கியதான் ஒழிச்சிருக்கு. சத்யராஜ் திமுக மீறி வெளியே வரலையே. திமுக அண்ணா திமுக அங்கே ஒன்றுமே இல்லையே, வெளியே வரல, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன கலைஞன்? சமூகத்தின் பக்கம் நில்லு, திமுக பக்கம் நிற்காத, சமூகத்தின் பக்கம் நீ நில்லு. நீங்கள் அதில் மணிவண்ணனை நான் ஏற்றுக்குவேன். பேசிக்கலாவே அவர் நக்சலு, கம்யூனிஸ்ட் அல்ல, நக்சல். யாரு? மணிவண்ணா. சூலூர்ல நக்சல் பாரி. இவர் பண்ணையாரு. யாரு? சத்யராஜ். மணிவண்ணனோட சேர்ந்ததுனால பெரியாரை கற்றுக்கொண்டார், மார்க்ஸை கற்றுக்கொண்டார், ஏங்கல்ஸை கற்றுக்கொண்டார். இதுதான். அப்போ நீங்க கோவனா இருக்கணும், வேடனா இருக்கணும், கத்தாரா இருக்கணும், மம்முட்டியா இருக்கணும், பிரகாஷ்ராஜா இருக்கணும். இதுதான் இந்த சமூக அவலத்தை சமரசம் இல்லாமல் உடைய. நீங்கள் திமுகவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக இப்போ நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுசர் பசங்க, 30 வயசு கீழே இருக்கிற பசங்க, இந்த ரத்தீஷை போன்ற பசங்கள்லாம் இந்த கவர்மெண்ட்டை நடத்தியிருக்கான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பேர். நன்றி, வணக்கம்.